ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டில் கேட்டிருக்க ரெக்ரூட்மெண்ட். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு கேட்டிருக்காங்க. 13 வேக்கன்சிஸ்க்கு ஐடிஐ பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000லேருந்து 30,000 வரை சேலரி தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து January 29, 2021. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம். ஸோ cmti.india.net அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் இருக்கும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செஷன்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2021 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இந்த இதுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் ஃபெலோ, அதுலேயே ப்ராஜெக்ட் ஃபெலோ 2 இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டைஃபண்ட் வந்துட்டு அந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி வந்து வேரி ஆகும். அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனும் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஆர் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கிடையாது. அந்த டீட்டெயில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட்டோட ரெக்ரூட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு சேஞ்ச் ஆகுன்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. 60% வந்துட்டு நீங்கள் மார்க் இருக்கணுன்ற மாதிரியான டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் மோர் தென் 1 போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் போதும். மோர் தென் 1 போஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 29/1/2021 நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனோட ஃபாண்ட், நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணுற ஃபாண்ட்டோட சைஸ் அண்டு ஃபாண்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. ஏரியல் ஃபாண்ட்டில் 12 சைஸில் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணணுன்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலான்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். கண்டினியூவாக நான் போடுற ரெக்ரூட்மெண்ட் பற்றின வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சிம்பிள் டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.